இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பத்தி பேசக்கூடாது, அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நாம் வந்து பார்க்க முடியும். இதுங்க அதுக்கு வந்து 41A நோட்டீஸ் கொடுக்கட்டும். 41A நோட்டீஸ் கொடுக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் என்ன? அது அவர் பேசுறது அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல எடுத்து போய் கைது செய்யணுமா? இப்ப இவர் எவ்வளவு பேசியிருக்காரு, யாரு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த சூழ்நிலையில எவ்வளவு எங்க அரசை திட்டிருக்காரு, எவ்வளோ திட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம போய் அவரை போய் கைது செஞ்சோமா? நம்ம கைது செய்யலையே. அதை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வாதத்துக்கு வாதம் இது அதான் நாங்க வந்து ஜனநாயகத்துல பேச்சுரிமை அது வந்து முழுமையான அளவுக்கு எங்க ஆட்சியில வந்து அனுமதிக்கப்பட்டது. அதனாலதான் வந்து எல்லாம் கண்ணாமண்ணான்னு பேசினானுங்க. அதை பத்தி நாங்க கவலைப்படல, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான். ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னா என்ன இது? என்ன மன்னரா? ஸ்டாலின் வந்து மன்னர், அவருடைய பையன் உதயநிதி இளவரசர், எல்லாம் பட்டத்து இளவரசர்களா, பட்டத்து ராஜாக்களா, இல்ல முடிசூட்டப்பட்டவர்களா? எல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆட போறீங்க. அப்படியே திரும்பாத உங்களுக்கு, அப்படியே திரும்ப உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைன்னு எப்படி சொன்னாங்க அந்த காலத்துல. அதனால இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஆடுறீங்க, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஆடுறீங்க. நாளைக்கு 2 வருஷம் இன்னும் ஓடிடும். ஓடும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அதை மட்டும் யோசிங்க. அது என்ன நிலைமை இல்ல, கண்டிப்பா அதான் இல்லங்க. அதாவது எதுக்குன்னா நாங்க வந்து அன்னைக்கு பெருந்தன்மையா இருந்தோம். விமர்சனங்களை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு பக்கம் வந்தது. அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம்ன்ற மாதிரி ஏதோ அவங்க விமர்சனம் சொல்றாங்க, நம்ம எதிர் விமர்சனம் சொல்லிட்டு போறோம்னு போனோம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு இயற்கை நீதி பின்பற்றாம 41A நோட்டீஸ் கொடுக்காம திடுதிடுப்புன்னு போய் கைது செய்வது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த வகையில சரி, நாங்க எங்க ஆட்சியில பெருந்தன்மையா இருந்தோம். இனிமே அந்த பெருந்தன்மைகள் எங்க ஆட்சியில கண்டிப்பா வந்து அதாவது என்னன்னா வந்து முள்ளால் எடுக்கின்ற மாதிரி, வைரத்தால் தான் இருக்கின்ற மாதிரி எங்களுடைய அந்த ஆட்சி வரும்போது கண்டிப்பா வந்து அதாவது இதை போல வந்து கடுமையான விமர்சனம் வந்து செய்தால் கூட, கண்டிப்பா வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் செய்தாலும் கூட நாங்க வந்து பெருந்தான்மையா இருக்க மாட்டோம். எங்களுடைய வேலையை நாங்க காண்போம். பொய் வழக்கு போடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் மீதும் பாத்தீங்கன்னா நான் பழி வாங்குறது எண்ணத்தோட சொல்ல, அந்த 2 வருஷம் சொல்றேன். நீங்க தானே செஞ்சீங்க. அதே மாதிரி உங்க மேல பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்கு போடுவோம். ஜனநாயக அடிப்படையில் வந்து என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுதான் தம்பி 41 இல்ல தம்பி 41A நோட்டீஸ் கொடுத்து ஒரு தம்பி 41A நோட்டீஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க வேண்டியது தானே. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல. இப்ப கைது பண்றதுக்கு முன்னாடி வந்து 41A நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அதை 41A நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு கைது பண்ணுங்க. விளக்கம் சரியில்லைன்னா அதை விட்டுட்டு விளக்கம் கூட கேட்காம அப்படி வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம். அப்ப வந்து திசை திருப்புற வேலை தான் அது. ஒட்டுமொத்தமா திசை திருப்புற வேலையா தான் நிச்சயமா நம்ம வந்து பார்க்க முடியும்.